ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன். விட்டலனும் நாமம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது இவங்கள மாதிரி நம்மளுக்கு பக்தி வரணும், இவங்கள மாதிரி நம்மளுக்கு பக்தி வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கும் ஆசையாக இருக்குல்ல. ஆனால் இவர் எப்படி இவ்வளோ பக்தியாக இருந்தார் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இவருடைய பக்தி இருந்திருக்கு. சரி, இவர் யார், இவருடைய கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோரா கும்பர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் மண்பானையை செஞ்சு வியாபாரம் பண்ணுறவர். அவருக்கு உறுதுணையாக அவர் நினைக்கிறத செய்கிற மாதிரி அவங்களுடைய மனைவியும் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது. நம்மளுடைய கோரா கும்பர் அந்த மண்ணை களிமண்ணை அந்த பானை செய்கிறதுக்கு முன்னால் அதை பக்குவப்படுத்துவாங்கள்ல, அப்படி அவர் அந்த மண்ணை மிதிச்சுக்கிட்டே இருக்கும்போதெல்லாம் விட்டலனோட பாட்டு பாடுவார். அந்த பானையை செய்யும் போதெல்லாம் விட்டலனோட பாட்டு பாடுவார். அவருக்கு விட்டலனை தவிர வேறு எதுவுமே தெரியாது. எப்போவுமே விட்டலனுடைய நினைப்புலையே அவர் இருப்பார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் அந்த களிமண்ணை தயார் பண்ணுறதுக்காக அதை மிதிச்சுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கார். அப்போ அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க, நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளார நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் காதுலேயே விழுல. அவர் பாட்டுக்கு விட்டலனோட பாட்டை பாடிக்கிட்டே இருக்கார். அந்த குழந்தை அப்படியே அப்பா ஏதோ டான்ஸ் ஆடுறாருன்னு நினச்சிக்கிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணிடுச்சு, அப்படியே மெதுவாக நடந்து அந்த களிமண்ணில் அவர் மிதிச்சிக்கிட்டு இருக்கார்ல, அந்த களிமண்ணில் வந்துடுது. அவருக்கு தெரியவே இல்லை, விட்டலா 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை மிதிக்க மிதிக்க அந்த குழந்தை அப்படியே அந்த களிமண்ணிலேயே ஐக்கியமாயிடுது. அந்த சமயம் பார்த்து கோரா கும்பரோட மனைவி பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பதபதப்பாயிடுது. இப்படி குழந்தைய போட்டு கொண்டுட்டீங்களே, குழந்தை இறக்கிறதுக்கு நீங்களே காரணமாயிட்டீங்களே, அப்படி என்ன உங்களுக்கு அந்த பாண்டுரங்க மேலே பக்தி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது உடனே இவருக்கும் கோபம் வந்துடுது. ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் ஊற்றி அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய மனைவியை அடிக்க போகும்போது உடனே அவங்க மனைவி சொல்லிடுறாங்க, இனிமேல் அந்த விட்டலன் மேலே சத்தியமாக நீங்கள் என்னை தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரு என்ன பண்ணிடுறாரு. அப்போ இருந்து அவங்க மனைவி கூட எதுவும் பேசாமல் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் நாள் ஆனதுமே அவங்களுக்கும் நமக்கு எப்படி சோகம் இருக்குமோ அதே மாதிரி தானே அவருக்கும் புத்திரம் இல்லாத சோகம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தங்கச்சியை அவருக்கு கோரா கும்பருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்ச வாட்டி அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் யாரையும் தொடமாட்டேன் அப்படின்னு பாண்டுரங்கன் மேலேயே சத்தியம் பண்ணிட்டேன், அதனால் நான் என்னுடைய மனைவியை நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ரெண்டு பேருக்கும் ரொம்ப வருத்தம் ஆயிடுது. ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் அவங்க ரெண்டு பேருமே அவருடைய கையை தொட்டுறாங்க. உடனே பாண்டுரங்கன் மேலே நான் எடுத்துக்கிட்ட சத்தியம் தவறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ரெண்டு கையவுமே அவர் வெட்டிக்கிட்டாரு. வெட்டினதுமே உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனாலும் அவர் விட்டலனை மறக்கவே இல்லை. விட்டலா விட்டலா விட்டலான்னு அப்படி எப்போவுமே அந்த விட்டல நாமத்தையே அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ஆஷாட ஏகாதசி வரும்ல, அதாவது ஆடி மாதம் ஏகாதசியில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் பண்டரிபுரத்தில். தை மாதம் நம்ம எப்படி பழனியில் இருக்கிற முருகனை பார்க்க போகிறோமோ அதே மாதிரி விட்டலனை பார்க்குறதுக்காகவும் நடப்பாதையாக நிறையா பேர் போவாங்க. இவரும் பாண்டுரங்கனை பார்க்குறதுக்காக தன்னுடைய ரெண்டு மனைவிகளையும் கூட்டிகிட்டு அவர் அப்படியே அந்த பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கார். பண்டரிபுரம் போய் சேர்ந்த உடனே அங்கே எல்லாம் பாடிக்கிட்டே இருக்காங்க. இவரே அறியாமல் என்ன பண்ணுறாரு, இவரோட ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி விட்டலா பாண்டுரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா பாண்டுரங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்தியோட உச்சத்துக்கே போய் அவரையே அவர் மறந்து அவர் பாட்டுக்கு கையை மேலே தட்டிக்கிட்டே இருக்கார். எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு அவருடைய ரெண்டு கைகளுமே வந்துடுது. உடனே எல்லாருமே கோரா கும்பரோட பக்தியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருமே விட்டலனோட நாமத்தை சொல்கிறாங்க. பக்தன் தன்னையவே முழுசாக ஒப்படைச்ச வாட்டி பக்தனோட தேவையை கடவுள் பூர்த்தி பண்ணாமல் இருப்பாரா. உடனே விட்டலன் என்ன பண்ணார், ருக்மிணியோடு சேர்ந்து கோரா கும்பருடைய குழந்தைய அவருக்கு கொடுத்துட்டாரு. அதை பார்த்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, கோரா கும்பருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான். கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி நம்மளை பார்க்குறவர் யார், நம்மளுடைய விட்டலன் தான். நீங்களும் கூப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக விட்டலன் வருவான். இந்த கதையை கேட்ட உடனே எனக்கு சிறுதொண்ட நாயனார் ஞாபகம் தான் வந்தது. எப்படி அவங்களாம் இவ்வளோ பக்தியாக இருந்திருப்பாங்க, அவங்களாம் எந்த மனநிலைமையில் இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளால் யோசிக்க கூட முடியாத அளவுக்கு அவங்களாம் கடவுள் மேலே பக்தியாக இருந்திருக்காங்கல்ல. நம்மளுக்கு பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரதே இந்த கலியுகத்தில் பெரிய விஷயமா இருக்குதுன்னு நினைக்கும் போது இன்னும் பக்தி செய்யணும் இன்னும் பக்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கதைகள்லாம் பார்க்கும்போது தோணுது தானே. சரி,
விட்டலன் வந்து இன்னும் எவ்வளோ அதிசயங்கள் நடத்தியிருக்காரு அப்படிங்கிறத தினமுமே நம்ம பார்க்க போகிறோம். யார் கூட சேர்ந்து? விட்டலனோட சேர்ந்து. எப்போவுமே வந்து பழைய நினைவுகளை வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல, அதே மாதிரி தான் விட்டலனும் நம்ம கூடவே இருந்து அவருடைய பக்தர்களுடைய கதையெல்லாம் கேட்டு அவரும் சந்தோஷப்படுறாரு. ஏன் அப்படின்னா விட்டலன் கூட இப்போ நாம் மட்டும்தானே இருக்கோம், விட்டலனும் நாமளும். சரி, நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.